Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த காட்டில் நின்று இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் டெல்லியில் இருக்கேன். ஸோ டெல்லியில் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது. ஸோ அந்த நர்சரியிலேருந்து நான் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் வாங்கிட்டுருக்கேன், பறிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கையாலே எனக்கு எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மலர்ந்த, அதாவது கொட்டுற ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரோஸ் வேணும். நம்ம வைக்கிறதுக்கு தலையில் வைக்கிறதுக்காக வாங்கலை, நம்ம வாட்டர் தயாரிக்கிறதுக்காக வாங்குகிறோம். ஸோ அதனால் நல்ல மலர்ந்துருக்க ரோஸாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக செடியிலேயே போய் பறித்து எடுக்கிறப்ப இன்னும் நல்ல எஃபெக்டிவாக கிடைக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக கிடைக்கணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது நர்சரி இருந்தாலோ இல்லை கார்டன் இருந்தாலோ போய் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக தான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 1 மாதத்து வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடம் தயாரித்து நம்ம வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வீட்டில் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும் ரோஸ். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கிற ரோஸஸ் தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 20 ருப்பீஸ் தான் அவங்க வாங்கினாங்க. இவ்வளோ ரோஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இருக்கிற நம்ம காம்பெல்லாம் எடுத்துடலாம். காம்பு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம இதழ்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய ரோஸஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அது மாதிரி எடுத்துக்கிறேன். நான் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக டைரெக்டாக போய்ட்டு நர்சரியிலேருந்து வாங்கினதுனால இது அழுக்காக இல்லை. இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது மாலை மாதிரி கிடைக்கிது, உங்களுக்கு வேறு மாதிரி ரோட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இடம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது அழுக்குகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரோஸ் ஒரு 40 ரோஸ் இருக்குது இதில். இதுக்கு நான் ஒரு 200 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணி நல்லா பாயில் பண்ணணும். நம்ம குடிக்கிற வாட்டர், ஆர்ஓ வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் யூஸ் பண்ணணும். அந்த வாட்டரில் நம்ம ஒரு 40 பூக்கு 200 மில்லிலிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து இந்த இதழ்களை அப்படியே நான் போடுறேன். திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு இடம் வாஷ் பண்ணிடுங்க. அது மேலே இருக்க அழுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது, அழுக்கு இருந்ததுன்னா. ஸோ அதனால் ஃபுல்லாக போட்டு ரோசஸ் இதழ்கள் எல்லாத்தையும் நான் அந்த தண்ணியில் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நம்ம அதில் அப்படி அமுத்தி விட்டோன்னா அந்த தண்ணி உள்ளே போயிடும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஃபுல் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடக்கூடாது. ஸோ இப்படி பார்த்து ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் நம்ம பார்த்து பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த இதிலேருந்து நம்ம கரெக்டாக அந்த வாட்டரை நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பூவை போட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சு தான் அந்த எக்ஸ்ட்ராக்டரை எடுக்கணும். ஸோ வாங்கிட்டு வந்த அன்னைக்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம். ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகணும் அப்படின்னாக்கா இது ஃபஸ்ட்டு ஒரு டிப்பு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான அந்த ரோஸ் வச்சு இப்போ பண்ண போகிறோம். ஸோ இது ரோஸ் வாட்டர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ரோஸ் உங்களுக்கு இப்போ சம்டைம்ஸ் ஒரே ஒரு ரோஸ் தான் கிடைக்குது அப்படின்னு கிடைக்கிறப்போ, இப்போ ஒரு 2 ரோஸ் கிடைக்குது, அந்த உங்கள் செடியிலேயே ஒரு 2 ரோஸ் தான் பூத்துருக்கு அன்றைக்கி அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஏன்னா நமக்கு ஒரு 40-50 ரோஸ் இருந்தால் தான் நம்ம ரோஸ் வாட்டர்லாம் தயாரிக்க முடியும். ஸோ 2-3 ரோஸ் தான் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாசிப்பயிர் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இது ஃபுல் உங்களோட பாடி ஃபுல்லாகவே இந்த பேக் போடலாம். ஸோ இந்த மாதிரி பாசிப்பயிரை ஊற வச்சு நான் முளைக்கட்டின பாசிப்பயிறு வச்சுருக்கேன். ஸோ அதில் 2 பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உடம்பு ஃபுல்லாகவே நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் எந்த கருப்பு பேட்சஸுமே இல்லாமல் ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ரோஸ் வாட்டரை போய் பார்க்கலாம். ஸோ ரோஸ் வாட்டரை இது மாதிரி மூடி வச்சுட்டேன், நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது பாயில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்க அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் இறங்கிரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குது. பார்த்திங்களா, பிங்க் கலரில் இருந்த அந்த ரோஸு இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் அப்படியே மாறிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதில் வேறு எந்த கலர் எதுவுமே ஆட் பண்ணாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க்கான நமக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்குது. இதுதான் நேச்சுரலான ரோஸ் வாட்டர்.
இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கூல் டவுன் ஆனோன்னு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பேக் பண்ணுறப்போ வந்து அதை வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம், பாடிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை வந்து ரோஸ் வாட்டரை வந்து நம்ம வந்து டெய்லி நலுங்கு மாம்பு அதெல்லாம் போட்டு நம்ம குளிப்பாட்டுவோம் இல்லையா. குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாத் பவுடர் கொண்டு நான் போட்டிருக்கேன். ஆரஞ்சு பவுடர், ஆரஞ்சு தோல் இதெல்லாம் வச்சு நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக வந்து கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பவுடர் போட்டிருக்கேன். அந்த பவுடரோடு வந்து இந்த ரோஸ் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ரோஸ் வாட்டரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து சரி பண்ணிவிடும். இதில் ஏன் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் நிறைய இருக்குது. இது வந்து நேச்சுரலான ஒரு டோனர். அதாவது ஒரு சிலருக்குலாம் முகத்தில் வந்து புள்ளியாக இருக்கும் நிறைய. அவங்களுடைய ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முகத்தை வந்து அவங்க நல்லா ஸ்க்ரப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரப்பு போட்டால் நம்ம ஸ்கின் நல்லா ஆகும்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஸ்க்ரப்பை போட்டு என்ன ஆகும்னா புள்ளியாக ஆயிரும். ஸோ அந்த புள்ளியெல்லாம் அடைக்கிறதுக்கு வந்து டோனர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த நேச்சுரல் டோனர். இது மாதிரி கடையில் கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிடைக்குது இல்லையா அந்த மீதி, அதில் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் காட்டுறேன். ஸோ அந்த இதோட நீங்கள் வந்து பாசிப்பயிறு இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். இது மூணையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு குளிப்பாட்டுங்க. இந்த வெந்தயமும் இந்த ரோஜா இதழும் வந்து அப்படியே கலரை வந்து அவ்வளோ பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது கெமிக்கல் ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கே வந்து நீங்கள் ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ண போய் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பொறியாக ஆயிரும் இல்லையா. ஒரு சிலருக்குலாம் ஃபேஸ் பவுடர் பத்தாமல் இல்லை ஏதாவது எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டை போட்டுலாம் அலர்ஜி ஆகிருக்கும். அப்போ வந்து இந்த போட்டிங்கன்னா வந்து சூப்பராக வந்து எஃபெக்டிவாக சரியாயிடும். ஸோ அடுத்து வந்து இது ஹேர் பேக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் காட்டுறேன். இது முடிக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த ரோஸ் வாட்டர். ஸோ அதே மாதிரி நம்ம பாசிப்பயிறு வந்து ஊற வச்ச பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். ஸோ அதோடு வந்து நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நான். நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வெந்தயம், ரோஸ் வாட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி தலையில் ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 1 hour கழித்து குளித்தா ஹேர் வந்து அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படி ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கும். நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. வேறு ஏதாவது ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிரும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெறும் 20 rupees செலவு பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்த அந்த ரோஜா பூவில் வந்து தயாரித்த தண்ணியிலேருந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். ஸோ நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேரில் வந்து நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை ஃபர்தர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போடுறப்ப நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ be positive, stay beautiful always. Bye.